வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆக்ஷன் சைஃபை காமெடி கலந்த ஒரு மான்வா. இந்த மான்வாவோட ஸ்டோரி என்னன்னா, ஆத்தரே அவர் எழுதின நாவலுக்குள்ளே போய் மாட்டிப்பாரு. உங்களுக்கு இந்த கதை பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தான் எனக்கு இன்னும் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். இப்போ நமக்கு எடுத்தோன்னே கிளப்னா என்னன்னு சொல்கிறாங்க. கியூப் அகாடமிலையுமே கிளப்னா இருக்குது. கிளப்புங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி மாதிரி ஒருத்தர் ஒரு விஷயத்தில் டேலண்டாக இருப்பாங்க. பாக்ஸிங், மியூசிக், குக்கிங், கார்டனிங் இது மாதிரியான பல வேலை இருக்குது. அது மாதிரியான நிறைய கிளப்பும் இருக்குது. கியூப் அகாடமியை பொறுத்த வரைக்கும் அவங்க டேலண்ட் என்னன்னு தான் பார்ப்பாங்க. அவங்க டேலண்ட்டை பார்த்தா அவங்களுக்கு சப்போர்ட்டுமே பண்ணுவாங்க. அதனால தான் கியூப்பில் படிக்கிறவங்க பல வேறு இடத்துல பல இதில் இருக்காங்க. அதே மாதிரி தான் நானும் இன்னைக்கு போய் ஒரு கிளப்பில் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பெரிய டவர் மாதிரி காட்டுறாங்க. அதுதான் கியூப் கேட். அப்போ ஒருத்தன் வெளியே இருந்து சொல்கிறான், எல்லாருக்கும் வணக்கம், நீங்கள் என்னோட ட்ராவல் கிளப்பில் சேர வந்து நினச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அவன் பேர் வந்து ஹோ. அவன் தான் கிளப்போட பிரசிடென்ட். இப்போ அந்த பிரசிடென்ட் யோசிக்கிறான், எல்லா வருஷமுமே புதுசாக ஸ்டூடெண்ட் வருவாங்க, ஆனால் இந்த வருஷம் வந்திருக்கவனுங்க எல்லாருமே பயங்கரமானவனுங்க. இப்போ என்னதான் இவனை வச்சு பண்ணுறதுன்னு தெரியலையே. இவனுங்களாம் இந்த கிளப்ல சேர்றேன்னு அப்ளிகேஷன் கொடுத்தப்ப என்னால் நம்பவே முடியல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா பின்னாடி இருந்தா அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றானுங்க, ஹோ பிரசிடென்ட் பயப்படாதீங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. சரி, இதை நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், இருந்தாலும் இது ஒரு வாட்டி கடைசியாக சொல்கிறேன். நம்ம இப்போ இருக்க டிராவல் கிளப்போட பேர் தான் ஹீலிங் ரேட். இந்த கியூப் அகாடமியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணுவோம். அப்போ நம்ம டிராவல் பண்ணுறதுக்கு நம்ம பெருசாக யூஸ் பண்ணுறது இந்த போர்ட்டல் தான் அப்படின்னு ஒரு மேப் காட்டுறாங்க. அதுக்கப்புறமாட்டி அவன் சொல்கிறான், நம்ம ட்ராவல் பண்ணுறதுல ரொம்பவே லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது, ஷார்ட்டான டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறது ரொம்பவே ஷார்ட்டான டிஸ்டன்ஸ் அப்படின்னு அவன் சொல்லும்போது ஹீரோ யோசிக்கிறான். அந்த இடம் டக்குன்னு பார்த்தா அந்த பிரசிடென்ட் ஹோ சொல்கிறான், அது சேயோ. இந்த ட்ராவல் கிளப்பை பொறுத்த வரைக்குமே அவங்க ட்ராவல் பண்ணும்போது பொதுவாக ரெண்டு பேர் தான் போவாங்க. நான் நாவல் எப்படி எழுதணும் அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. மெயின் ஆர்க்கான சியால் வெப்பன் மியூசியம் இன்னைக்கு ஆரம்பிக்குது. என்னோட டார்கெட் என்னன்னா, இதுக்குள்ளே நான் எப்படியாச்சும் போய் உள்ள கலந்து. இப்போ பார்த்தோம்னா அந்த பிரசிடென்ட் சொல்கிறான், எல்லாரும் முன்னாடி வாங்க, முன்னாடி வந்து இந்த பாக்ஸில் உங்களுக்கு அந்த நம்பரை செலக்ட் பண்ணுங்க. அந்த நம்பர் யாரோட மேட்ச் ஆகுதோ அவங்க தான் உங்களோட பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இது வந்து பெருசாக நான் நாவலில் எழுதின மாதிரி தெரில. ஒருவேளை நான் எழுதியிருப்பேன், ஏன்னா இது ஒன்றும் பெரிய ஸ்டோரிக்கு எந்த இதுவுமே கொண்டு வராது இல்லையா. என்னோட பேரை யார் செலக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நாங்கள் கண்டிப்பாக தனித்தனி வழியில தான் போவோம் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போதே பார்த்தா யோன்ஹா எடுத்துடுறா கிம்ஹாஜ். ஹீரோக்கு அதை கேட்டோடனே மூஞ்சி மாறி போயிடுது. அதுக்கப்புறமாட்டி யோன்ஹா வந்து சொல்கிறான், ஏன் நம்ம தனித்தனியாக போகக்கூடாது. அதுக்கு ஹீரோ சரி அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமாட்டி அவன் நடந்து போகிறான். நடந்து போயிட்டு டக்குன்னு திரும்பி சொல்கிறா, உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல என் கூட நார்மலாக பேசக்கூடாதுன்னு, இது உனக்கு செகண்ட் வார்னிங். அப்போ அதை பார்த்துட்டு ஹீரோ சொல்கிறான், சரி எனக்கு புரிஞ்சது. இப்போ நமக்கு அந்த வெப்பன் மியூசியத்தை சுற்றி காட்டுறானுங்க. அப்போ ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லுது, த வெப்பன் மியூசியம். இதில் வந்து பல வகையான வெப்பனோட ரெப்ளிகா இங்கே இருக்கு. கொரியாவில் உள்ள ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலம்னு கூட இதை சொல்லலாம். இப்போ பார்த்தா நம்ம ஹீரோ நடந்து போகிறான். நடந்து போகும்போது பார்த்தோம்னா சா நாயுன்னு ஒரு பவா பார்த்துக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோ யோசிக்கிறான், சா நாயுன் இங்கே இருக்கான்னு சொன்னான். அப்போ நம்ம ஆள் அப்படின்னு அவன் திரும்பி பார்க்குறான். பார்த்துக்கிட்டு கிம் சுகான் இன்னும் ஒரு ஸ்வாடை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அவன்கிட்ட போய் கேட்குறான், அது 7 ஸ்வாட் தானே, அது உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்குறான். பார்த்தா கிம் சுகோ பேசாமல் தயங்கிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சொல்றான், நான் கிம்ஹா ஜேன். எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு, உன் பேர் எனக்கு மறந்து போச்சு, அதனாலதான் என்னால பேச முடியல டக்குன்னு. இப்ப ஹீரோ கிட்ட கிம் சுகா கேக்குறான், ஆமா நீ தானே அந்த ஷார்ப் ஷூட்டர் கன்னை செலக்ட் பண்ணவன், நீயே என்ன டிராவல் கிளப்ல சேர்ந்துட்டியா என்ன. அப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறான், அழகா இருக்கான், திறமையா இருக்கான், நாயத்தோட பக்கம் நிற்கிறான். இதை வந்து நான் இப்படி தான் எழுதினேன், இது ரீடர்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிச்சு, மற்றபடி இதை தப்பான வழியில் சொல்கிற மாதிரி எதுவுமே நான் இதில் சேர்க்கவே இல்லை. இப்போ கிம்சுகா சொல்கிறான், அங்கிட்ட நமக்கு நிறைய வெப்பன் கன்னெல்லாம் இருக்குது, அதுவும் நெப்போலியன் யூஸ் பண்ணதெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க, உனக்கு வேணா சொல்லு நானும் உன் கூட வரேன் அப்படின்னு கிம்சுகா சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், இல்லை தேவையில்லை, அதுக்கு நம்மளுக்கு ரொம்ப நேரம் இல்லை அப்படின்னு அவன் சொல்லும் போதே பார்த்தா அந்த பில்டிங்கே அதிருது. அதுக்கப்புறம் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ எல்லாரும் என்னாச்சுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறானுங்க, மான்ஸ்டர் வந்துருச்சு, மான்ஸ்டர் மியூசியத்தை சுற்றி வெளியே நிற்கிது, எல்லாரும் இந்த இடத்த விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு எல்லாருமே பதற அடிச்சு ஓட ஆரம்பிக்கிறானு. இல்ல போச்சு, நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயே ஆகணும் அப்படின்னு தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறானு. இப்போ ஒருத்தங்க கத்துறான், வழிய விடு, நான் முன்னாடி போய் ஆகணும். அட எக்ஸிட் எங்கப்பா இருக்கு. பார்த்தா ஒரு சின்ன பொண்ணை வேற தட்டி விட்டுடுறானுங்க. பார்த்தோம்னா ஒரு கிளாஸ் தெரிக்குது. பார்த்தா அது வேற யாருமே இல்லை, சா நாயும் தான். அவ பண்றதை பார்த்துட்டு எல்லாருமே அமைதியாடுறாங்க. பார்த்தா அந்த கீழே விழுந்த பொண்ணை கிம் சுகா தூக்கி வச்சிருக்கான். எல்லாம் அமைதியாக இருக்கீங்களா, நம்மளை காப்பாற்ற ஹீரோஸ் எப்பயோ கிளம்பியிருப்பாங்க. வெளியே போனேன்னு சொன்னால் வெளியே நிற்கிற மான்ஸ்டருக்கு நீங்கள் தான் சாப்பாடாக மாறுவீங்க, அதனால ஒழுங்காக அமைதியாக இங்கே இருங்க. இப்போ நாயின் அந்த இதை உடச்ச உடனேமே ஒரு அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. கிளாஸை உடச்சிட்டாங்க, எல்லா பேரிகேட்டுமே கீழே வருது அப்படின்னு எல்லா கதவுமே வந்து மூடிடுது. இப்போ நாயின்னு சொல்கிறா கிம்சுகா பார்த்து, போய் ஏதாச்சும் வெப்பனை எடு, ஹீரோ வர வரைக்கும் வெறுங்கையை வீசிக்கிட்டா இருக்க போகிற. சரி நான் எடுக்கிறேன்னு கிம்சுகா சொல்கிறான்.
அப்படி டக்குன்னு நாயின்னு பார்த்தா ஒரு இன்டென்ஸான ப்ரெஷரை சென்ஸ் பண்ணுறாள். சென்ஸ் பண்ணிட்டு அவளோட பவை எடுத்து இது பண்ணும்போது பார்த்தா ஒருத்தன் நடந்து வரதை காட்டுறாங்க. அவன் நடந்து வந்துகிட்டே சொல்கிறான், இங்கே கூட நிறைய மக்கள் இருக்காங்க போல இருக்கே. இப்போ ஹீரோ அவனை பார்த்துட்டு யோசிக்கிறான், லூசியஸோட அடிமை நாய், ஹீரோஸோட வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கிற முதல் வில்லன் இவன் தான். டக்குன்னு அவன் கையை கிளா மாதிரி மாற்றி சானாயின் அட்டாக் பண்ண நேரமாக ஓடிக்கிட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தா கிம்சுகோ பின்னாடி வந்து ஒரு சோடை வச்சு வெட்ட போகிறான். அதை பார்த்துட்டு ஹீரோ யோசிக்கிறான், எப்படி நான் எழுதணும் அதே மாதிரி இருக்கு. ஹீரோ யோசிக்கிறான், கிம்சுகோ அவனை ஈஸியாகவே தோக்கடிச்சிருவான். அப்படி யோசிச்சா அடுத்த செகண்டே பார்த்தா கிம்சுகோ ஏரில் பறக்கிறான். தூக்கி அடிச்சு அடியில் செவத்தில் உடச்சிக்கிட்டே கீழே விழுவுறான். அதை பார்த்துட்டு ஹீரோ ரொம்பவே ஆச்சரியப்படுறான். என்ன? ஹீரோ யோசிக்கிறான், ஏதோ சரியில்லை, இது இப்படி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை, நான் ஒன்றும் கதையை இப்படி எழுதவே இல்லை, ஏதோ பிளாட் மாறி இருக்கு. கிம்சுகோ போய் ஒரு சாதாரண இந்த நாய்கிட்ட போய் டக்குன்னு அடி வாங்கி கீழே விழுறதா என்ன? இப்போ நாயின் அதை பார்த்துட்டு, ஹே கிம்சுகோ கிம்சுகோ அப்படின்னு கத்துறா. பார்த்தா கிம்சுகோ பிளட்டை கக்குறான். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோ கேட்குறான், ஒன்றும் ஆகலையே. இல்லை எனக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்னு கிம்சுகோ அவங்ககிட்டே சொல்கிறான். ஹீரோ யோசிக்கிறான், அவன் நிலைமையே சரியில்லை, அவனுக்கு கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு யோசிக்கும் போதே பார்த்தா அவன் கிம்சுகோ நோக்கி அந்த வில்லன் நடந்து வந்துகிட்டு இருக்கான். குறுக்க வந்து நாயின் வேகமா ஒடியாடுறான். குறுக்க வந்தவ ஏரவை எடுத்து அவன் பக்கம் சுட ஆரம்பிக்கிறா. அது எல்லாமே போயிட்டு அவன் மேல குத்துது. பார்த்தா அவன் சிரிக்கிறான். நாயனுக்கு தான் ஒண்ணுமே புரியல. அவ தொடர்ந்து ஏரவை எடுத்து ஃபயர் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவன் எல்லா ஏரவையும் வாங்கிட்டு நடந்து வரதை பார்த்தா அவளே பயப்படுறா. இப்ப நாயின் யோசிக்கிறா, அது கண்டிப்பா ரீஜெனரேஷன் எபிலிட்டி கிடையாது, இல்ல வேற ஏதாச்சும் கிஃப்டா இருக்குமா, இல்ல அவன் உடம்புல எது ஃபயர் பண்ணாலுமே ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பார்த்தா அவன் டக்குன்னு அவன் அந்த அனுப்புற ஏரவெல்லாம் அவன் பிளட் மாதிரி இருக்க ஹேண்டை வச்சு உடைக்க ஆரம்பிக்க. அவன் ஸ்மைல் பண்றான். அதை பார்த்துட்டு ஹீரோ யோசிக்கிறான், இல்ல நாயோன் அந்த அட்டாக்ல இருந்து முதல்ல டாச் பண்ணு. அவன் சொல்லும் போதே பார்த்தா அவன் ஹேண்டா நாயனோட மூஞ்சி கிட்ட வருது. டக்குன்னு பார்த்தா கிம்சுகோ உள்ள புந்துடுறான். இப்ப கிம்சுகோ கேட்கறான், நாயோன் ஒன்னாகலையே. அதுக்கு நாயின்னு சொல்றா, இதை வந்து நான் உன்கிட்ட கேட்கணும்டா. அப்படி அவன் சொல்லும் போதே பார்த்தா அந்த பிளாக் கலர் இதை வச்சு அவனோட ஸ்வாடை சுத்த ஆரம்பிக்குது. அதை தள்ளி அவனை பின்னாடி நகர்த்திக்கிட்டு போயிட்டு இருக்கான். பார்த்தா அவனோட அந்த ஹேண்ட் வந்து ஏதோ ஒரு டீமன் மாதிரி மாறுது. அதை பார்த்துட்டு கிம்சுகோ யோசிக்கிறான், என்ன இவனால சேஞ்ச் பண்ண முடியுமா என்ன? பார்த்தா அதை வச்சு கிம்சுகோ தரையோட அமுக்கிடுறான். அந்த இதுல இருந்து ஒரு ஃபேங் வந்து கிம்சுகோட கழுத்தை பாதி கடிச்சிக்கிட்டு இருக்கிறப்ப கழுத்துல இருந்து ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. டக்குன்னு பார்த்தா நாயின் வந்து அவனோட முதுகுலயே ஏரோ ஃபயர் பண்றான். அதுல அவன் கடுப்பானவன் அவன் நின்ன இடத்துல இருந்தே அவனோட அந்த ஹேண்டை நாயினை நோக்கி அனுப்புறான். டக்குன்னு பார்த்தா அதை மூஞ்சி கிட்ட வந்துடுச்சு. அதை பார்த்துட்டு யோசிக்கிறா, என்ன? யோசிச்ச வேது டக்குனா அவளை சவத்தோட தூக்கி அவன் மூஞ்சிக்கிட்டே அந்த கை இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோ யோசிக்கிறான், இது ஒரு பேரழிவு, இது இப்படியே போனுச்சுன்னு சொன்னா கண்டிப்பா யாராச்சும் செத்துருவாங்க. நான் தான் இந்த கதையை எழுதினேன், ஆனா நான் இது இந்த வகையிலே எழுதவே இல்லை. இப்ப ஹீரோ அவன் பேக்ல கையை விட்டுட்டு சொல்றான், எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்க. இப்ப ஹீரோ அவனோட லேப்டாப்பை ஓப்பன் பண்ணிட்டு சொல்றான், அமைதியாயிரு, கண்டிப்பா அவனால ஏதாச்சும் பண்ண முடியும். இப்ப அவன் அடங்கிக்கிட்டே அவங்க அண்ணில் இருக்க மேகசின்ல உள்ள புல்லட் எல்லாம் கழட்டிக்கிட்டு இருக்கான். அடச்சா, இது மானா புல்லட்டாவே இருந்தாலும் அந்த டீமனை ஒண்ணுமே பண்ணாது. இந்த புல்லட் போய் அதோட மேல ஒரு ஸ்கிராட்ச் போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தா அவனுக்கு அப்பதான் ஞாபகம் வருது, நான் எழுதின இந்த நாவல்ல 2 பயங்கரமான ஆட்ரிபியூட் இருந்துச்சு, ஒன்று டார்க், இன்னொன்று லைட். நான் எழுதின அந்த ஸ்டோரி லைன் மட்டும் மாறவே இல்லை. அதனால இப்போ நான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு ஹீரோ அவனோட லேப்டாப்பை தட்டிக்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, மானா புல்லட்டோட செட்டிங்கை நீங்க மாடிஃபை பண்ணிட்டீங்க, நீங்க மானா புல்லட்டோட ஆட்ரிபியூட்டை மாத்திட்டீங்க, அதோட அட்டாக் பவர் 6 அதிகரிச்சிருக்கு. இதை நீங்க கன்வெர்ட் பண்ணி மாடிஃபை பண்ணணும்னா உங்களுக்கு 107 எஸ்பி பாயிண்ட் தேவைப்படும். ஹீரோ அவனோட கன்ல அந்த மாடிஃபை பண்ண புல்லட்டை லோட் பண்ணிட்டே யோசிக்கிறான், அவங்கள கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும், இந்த உலகத்துக்கு டிஃபரெண்டான ஹீரோஸ் தேவை. எப்பயுமே ஆட்ரிபியூட் அப்புறம் அஃபினிட்டி, இது 2 தான் எல்லாத்துக்கும் இடையில இருக்க கேப்பையே ஃபீல் பண்ணும். இப்போ அதோட பவர் என்னங்கிறத நான் இப்போ பார்க்க போறேன். எனக்கு நல்லாவே தெரியும், இந்த டார்க் டிமானிக் ஹியூமனுக்கு டார்க் ஆட்ரிபியூட் தான், அதோட ஆப்போசிட் ஆட்ரிபியூட்டான லைட் தான் இதுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ ஹீரோ கத்துறான், கிம்சுகோ நகரு. இப்போ அந்த கன்ல இருந்து ஒரு புல்லட்டை ஃபயர் பண்றான். அந்த புல்லட்டோட பேரு ஒயிட் லைட் புல்லட். அது போய் அந்த டார்க் டிமானிக்கோட ஹியூமனோட கையில பட்ட உடனே அந்த டீமனே ஆச்சரியப்படுது. என்ன பார்த்தா அதோட கை அந்த இடத்துல துண்டா போகுது. இடத்துல இந்த சாப்டர் முடியுதுக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி மக்களே.